ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்னைக்கு டேட் 12/11/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5:45க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டா ஸ்டே ரவுண்டுக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது. மீண்டும் ஒரு முறை தேதி அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆக்சுவலாக ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டினுடைய சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு சாய்ஸ் லாக்கிங் அதாவது இன்றைய தேதி 12/11/2025 11:55 வரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது மூன்றாவது முறையாக ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டினுடைய ஷெட்யூல் மாறியுள்ளது. அதனுடைய தேதி என்ன அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் கர்நாடகாவில் ரவுண்ட் 3னுடைய ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிசல்ட்டை எதிர்த்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வழக்கு தொடுத்திருந்தார்கள். அதனுடைய ஹியரிங் இன்று 12/11/2025க்கு ஹியரிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அதனுடைய நெக்ஸ்ட் ஹியரிங் 18/11/2025க்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல் இண்டியா கோட்டானுடைய ஷெட்யூலும் ஸ்டேட் கோட்டானுடைய ஸ்டே ரவுண்டு ஷெட்யூலும் மீண்டும் ஒரு முறை மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு இந்த வீடியோ வேண்டாம் சார், ஆல்ரெடி எனக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1, 2, 3ல் ஏதாவது ஒரு ரவுண்டில் சீட்டு கிடச்சி நான் ஜாயின் பண்ணி இப்போ காலேஜுக்கு போயிட்டுருக்கிறேன், இல்லைன்னா எனக்கு ஸ்டேட் கோட்டாவில் ரவுண்டு 1, 2, 3ல் ஏதாவது ரவுண்டில் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சி நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாருக்கெல்லாம் இன்னமும் சீட் கிடைக்கலையோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு எம்சிசி ஆல் இண்டியா கோட்டானுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்ற இந்த ஸ்க்ரோலிங் நியூஸில் பார்த்தீங்கன்னா, த சாய்ஸ் ஃபில்லிங் ஆஃப் ஸ்டே ரவுண்ட் ஆஃப் யூஜி கவுன்சிலிங் 2025 extended till 13/11/2025 up to 11:55 PM. அதாவது நாளை இரவு 11:55 வரை சாய்ஸ் ஃபில்லிங் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சாய்ஸ் லாக்கிங் பார்த்தீங்கன்னா நாளை மாலை 5 மணியிலிருந்து 13/11/2025 மாலை 5 மணியிலிருந்து 13/11/2025 இரவு 11:55 வரை சாய்ஸ் லாக் செய்து கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இறுதியான தேதியா அப்படின்னா இந்த இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. எதனால் சார் அப்படின்னா இந்த தேதியிலும் மாற்றம் இருக்கலாம். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கர்நாடகாவில் கேஇஏ கண்டக்ட் பண்ண அந்த கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 3னுடைய ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிசல்ட்டை எதிர்த்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வழக்கு தொடுத்திருந்தனர். அந்த வழக்கு இன்று 12/11/2025க்கு ஹியரிங்க்கு வர்றதா இருந்துச்சு. இப்போது அதனுடைய தேதி மீண்டும் 18/11/2025க்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. சரி சார், இதுக்கும் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டுக்கும் இந்த ஷெட்யூலு மாறுறதுக்கும் என்ன சார் லிங்க் இருக்குது அப்படின்னா, இப்போது உங்களுக்கு இந்த கர்நாடகா ரவுண்ட் 3னுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு சீட்டு கிடச்சிருக்குது அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயே இருந்துக்குவாங்க. இல்லை அந்த சீட்டு வேண்டாம், இல்லை சீட்டு கிடைக்கல அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள வீட் அவுட் பண்ணிவிட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் அவங்க ஸ்டே ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அந்த மாணவர்கள் ஸ்டேட் கோட்டாவில் ரவுண்டு 1, 2, 3ல் சீட்டு கிடச்சிருந்ததுன்னா அவங்கள வீட் அவுட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ரிசல்ட் வெளியிடப்பட மாட்டார்கள். இதுதான் வீடிங் அவுட் ரூல். அப்போது இந்த கர்நாடகா ரவுண்ட் 3னுடைய ரிசல்ட்டு கோர்ட்டில் பெண்டிங் இருக்கிறதுனால அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இறுதி தீர்ப்பு வந்த பிறகு தான் தெரியும். அதனால் அந்த மாணவர்களை வீட் அவுட் பண்ணுறதா இல்லை அங்கேயே இருந்துக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பிக் கொஸ்டின் மார்க். ஸோ இந்த ரவுண்ட் 3னுடைய ரிசல்ட்டை, அதாவது இந்த கோர்ட்டினுடைய தீர்ப்பை வச்சு தான் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டில் அந்த ஷெட்யூலில் மாற்றம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தெரிய வரும். இது இப்போதைக்கு அஃபீஷியலாக உங்களுக்கு எம்சிசி கொடுத்துருக்கிற சாய்ஸ் ஃபில்லிங் லாஸ்ட் டேட்டு 13/11/2025 11:55.
வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அதே போல் சாய்ஸ் லாக்கிங்கையும் 13/11/2025 மாலை 5 மணியிலிருந்து இரவு 11:55 வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நாளைக்கு இதனுடைய சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அந்த டேட் இருந்தாலுமே கூட உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படிங்கிறது இன்னமும் தெரியாமல் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எம்சிசி ரிலீஸ் பண்ண ரிசல்ட் டேட்டு 13th நவம்பர். ரிசல்ட் 12th நவம்பர் 2025 கொடுத்துருந்தாங்க. இன்னமும் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டே முடியல, சாய்ஸ் லாக்கிங் டேட்டும் முடியல. அப்போது இந்த டேட்டு ஆல்ரெடி 1 டே போஸ்ட்போன்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த 13th நவம்பர் தான் லாஸ்ட் டேட்டா அப்படின்னா அதுவும் தெரியல. ஸோ இந்த ரிசல்ட்டு வரணும். இந்த ரிசல்ட் டேட்டு மாறுது அப்படின்னா ஸ்டேட் கவுன்சிலிங்குடைய ஷெட்யூலும் மாறும். ஸ்டேட் கவுன்சிலிங் 11th நவம்பர் டு 14th நவம்பர்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 11th நவம்பர் 2025 14th நவம்பர் 2025 அப்படிங்கிற இந்த ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல்லையும் மாற்றம் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றின அஃபீஷியல் அப்டேட் இன்னமும் வரவில்லை. அப்படி வந்த உடனே நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் உடனுக்குடனாக நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்களோ அவங்க என்ன பண்ணலாம், எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். இல்லை சார், நான் இது வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணவே இல்லை அப்படின்றவங்க ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் சாய்ஸ் லாக்கிங் சாய்ஸ் ஃபில்லிங்க்கான லாஸ்ட் டேட்டு 13/11/2025 இரவு 11:55 வரை. எடிட் பண்ணுறவங்களும் ஆல் இண்டியா கோட்டாவில் எடிட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில் பண்ணுறவங்களும் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டில் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 hour ப்ரூ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.